வணக்கம் நண்பர்களே, ராம் கனெக்டிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீது போர் நடத்தி வருவது, அதற்கு முன்பு வெனிசுலா அதிபரை கைது செய்து கொண்டு வந்தது, கிரீன்லாந்து எங்களுக்கு வேண்டும் என்று கூறியது போன்ற அவரது விசித்திரமான செயல்களின் பின்னால் எப்ஸ்டீன் கோப்புகளில் இருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பும் நோக்கம் இருப்பதாக சிலர் கூறுகின்றனர். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அமெரிக்க அரசியல்வாதிகள், பணக்காரர்கள் மற்றும் தொழில் அதிபர்களின் நிம்மதியை குலைத்த மனிதர். அவர் உயிருடன் இருந்தபோதும் அவரது பார்ட்டிகளில் கலந்து கொண்டவர்களுக்கு நிம்மதி இல்லை. அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட பிறகும் தங்களது தொடர்புகள் வெளிவரும் என்ற பயத்தில் பலர் இருந்தனர். அந்த பட்டியலில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் இருந்தார் என்று கூறப்படுகிறது. எப்ஸ்டீன் மற்றும் ட்ரம்ப் இடையே நெருக்கமான தொடர்புகள் இருந்ததாக குற்றச்சாட்டுகள் உள்ளன. எப்ஸ்டீன் நடத்திய பார்ட்டிகளில் ட்ரம்ப் அடிக்கடி கலந்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு தொடர்பான சில வீடியோக்களும் வெளிவந்துள்ளன. ஆனால் எப்ஸ்டீன் கோப்புகள் முழுமையாக வெளியிடப்படாததால் உண்மை என்ன என்பது உறுதியாக சொல்ல முடியவில்லை. இப்போது அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் நிலையில் மீண்டும் எப்ஸ்டீன் கோப்புகள் பற்றிய பேச்சுக்கள் அடிபடுகின்றன. இந்த முறை அதை பற்றி ட்ரம்பின் எதிரிகள் பேசவில்லை. அதற்கு மாறாக ட்ரம்பின் மனைவி, அமெரிக்காவின் முதல் பெண்மணி மெலோனியா ட்ரம்ப் பேசத் தொடங்கியுள்ளார். அப்படி என்ன விஷயத்தை மெலோனியா பேசினார்? அவரின் வாக்குமூலத்தின் முக்கிய விஷயம் என்ன? மற்றும் திடீரென்று மெலோனியா இந்த விஷயத்தை பற்றி பேச என்ன காரணம் என்று பார்ப்போம். ஏப்ரல் 10 அன்று வெள்ளை மாளிகையில் ஒரு விசேஷ நிகழ்வு நடந்தது. பொதுவாக ட்ரம்ப் தான் ஊடகங்களை சந்திப்பார். ஊடகங்களை சந்தித்து ஈரான் பற்றிய பல விஷயங்களை அதிரடியாக பேசி ஊடகங்களுக்கு பல செய்திகளை தீனியாக கொடுப்பார். ஆனால் இந்த முறை ஊடகங்களை சந்தித்தது ட்ரம்ப் அல்ல, மாறாக அவரின் மனைவி மெலோனியா. இதனால் அனைவருக்கும் ஆச்சரியம் ஏற்பட்டது. மெலோனியா பேசுவதை கேட்க பத்திரிகையாளர்கள் கூட்டம் ஆவலுடன் காத்து கொண்டிருந்தது. அவர் ஈரான் போர் குறித்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதை பற்றி பேசாமல் எப்ஸ்டீன் கோப்புகள் குறித்து பேசத் தொடங்கினார். ட்ரம்பிற்கும் எப்ஸ்டீனுக்கும் இருக்கும் தொடர்பை பற்றி பேசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர், எனக்கும் எப்ஸ்டீனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, நான் எப்ஸ்டீனால் பாதிக்கப்பட்டவளும் இல்லை, நான் அவரது தனித்தீவுக்கோ அல்லது அவரது தனி விமான பயணத்திற்கோ போகவில்லை, இங்கேயே ஏற்பாடு செய்யப்பட்ட சில பார்ட்டிகளில் மட்டுமே நான் என் கணவருடன் கலந்து கொண்டேன், ட்ரம்ப் என்னுடனேயே பார்ட்டியில் கலந்து கொண்டார், எனக்கும் எப்ஸ்டீனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கூறினார். மேலும் எப்ஸ்டீனுடன் தொடர்புடைய கிஸ்லைன் மேக்ஸ்வெல்லுடன் தமக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று மெலோனியா தெரிவித்தார். எப்ஸ்டீனுக்கு தண்டனை வழங்கப்பட்டது போல அவருடன் இருந்த மேக்ஸ்வெல்லுக்கும் குழந்தைகள் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகளில் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. முதலில் இந்த விஷயம் பற்றி மெலோனியாவின் வட்டாரங்கள் ட்ரம்புக்கு தெரிந்தே மெலோனியா இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்தார் என்றும் அனைத்து விஷயங்களையும் ட்ரம்பிடம் ஆலோசித்த பின்னரே பத்திரிகையாளர்களை சந்தித்தார் என்று மெலோனியா வட்டாரங்கள் தெரிவித்தது. ஆனால் சில நிமிடங்களிலேயே இந்த கருத்தை மெலோனியா வட்டாரங்கள் வாபஸ் பெற்றன. ட்ரம்பிற்கு தெரிந்துதான் மெலோனியா பத்திரிகையாளர்களை சந்தித்தாரா என்பது எங்களுக்கு தெரியாது, மற்றும் மெலோனியா ட்ரம்பிடம் கலந்து பேசினாரா என்பது பற்றியும் தங்களுக்கு தெரியாது என்று கூறினர். இந்த குழப்பமான கருத்துக்கள் மேலும் பல சந்தேகங்களை எழுப்ப காரணமாக அமைந்தது. எப்ஸ்டீன் ஃபைலுக்கும் தனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, எனக்கு அதை பற்றி தெரியாது, நான் அவள் இல்லை என்று மெலோனியா கதறுவதற்கு காரணம் என்ன? ஒரு மின்னஞ்சல் தான் இதற்கு காரணமாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அந்த மின்னஞ்சலில் மெலோனியா தெரிவித்திருந்த கருத்துக்களே இப்பொழுது சர்ச்சைக்கு காரணமாக அமைந்துள்ளன. அந்த மின்னஞ்சலில் அவர் உலகம் சுற்றும் ஒரு பிரபலத்துடன் நெருக்கமாக பேசுவது போல அமைந்துள்ளது. நண்பர்களே, இங்கே ஜி என்பது யார் என்று சரியாக தெரியவில்லை. ஆனால் ஜேஇ என்பது ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இருக்கலாம். என்ஒய் மேக் என்பது நியூயார்க் மேகசின் இருக்கலாம். எப்ஸ்டீன் பற்றி பத்திரிகையில் வந்த தகவலை மெலோனி பாராட்டுவது போல உள்ளது இந்த மின்னஞ்சல். இந்த மின்னஞ்சல் வெளியான பிறகு பிரேசில் மாடல் அமாண்டா உங்காரோ மெலோனியாவிற்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்தார். ஹலோ மெலேனியா, நான் 20 ஆண்டுகளாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பற்றி நன்கு அறிந்தவள். நான் உங்கள் குடும்பத்துடன் மிகவும் நெருங்கி பழகியுள்ளேன். உங்களை விட உங்கள் பெற்றோர்கள் என்னுடன் நெருங்கி பழகினர்.
இந்த பிரச்சனையில் தேவையில்லாமல் என்னை இழுக்க வேண்டாம். அப்படி செய்தால் நான் உங்களை பற்றிய அனைத்து உண்மைகளையும் வெளிப்படுத்துவேன் என்று அவர் எச்சரித்துள்ளார். இந்த உங்காரோ எப்ஸ்டீனுடன் நெருக்கமாக அடிக்கடி காணப்பட்டவர். உங்காரோ தனது 17 வயதில் எப்ஸ்டீனின் தனி விமானத்தில் முதலில் ஏறி பயணம் செய்ததாக கூறப்படுகிறது. உங்காரோ எப்ஸ்டீனுடன் நெருங்கி இருந்ததற்கான ஆதாரங்கள் பல போட்டோக்களில் உள்ளன. அப்படிப்பட்டவர் மெலோனியாவை பற்றி பேச ஆரம்பித்துள்ளார். இந்த நிலையில் நாளை இந்த விஷயமே பெரிய விவாதமாக மாறி அதன் பின்னர் அதற்கான பதிலை கொடுத்து சிரமப்படுவதை விட முதலிலேயே ஊடகங்களுக்கு முன்னர் தோன்றி இதற்கும் தனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று கூறிவிடுவது நல்லது என்று எண்ணி இதை செய்துள்ளார் என்று சிலர் வாதிடுகின்றனர். சில நிபுணர்கள் கூறுவது என்னவென்றால், இது ஒரு கவனம் திருப்பும் முயற்சியாக இருக்கலாம். அமெரிக்கா ஈரான் போரால் அமெரிக்க மக்கள் மிகவும் கோபமடைந்துள்ளனர். அதிலிருந்து மக்களின் கவனத்தை திருப்பவே மெலோனியா இந்த விஷயத்தை ஊடகங்கள் முன் கொண்டு வந்துள்ளார் என்று கூறுகின்றனர். இதில் மற்றொரு விஷயம் என்னவென்றால், மெலோனியாவை பற்றி இன்னும் பல விஷயங்கள் வெளிவருவதற்கு முன்னரே தன்னை தற்காத்து கொள்ள இந்த நாடகத்தை அரங்கேற்றி உள்ளார் என்று கூறுகின்றனர். மொத்தத்தில் உலகம் போர் மற்றும் அரசியல் பதற்றத்தில் இருக்கும்போது அமெரிக்கா முதல் பெண்மணி திடீரென்று எப்ஸ்டீன் கோப்புகள் குறித்து பேசுவது புதிய கேள்விகளை எழுப்பியுள்ளது. இதன் பின்னணி குறித்து மேலும் தகவல்கள் வரும் நாட்களில் வெளிவரும். அடுத்த பதிவில் மேலும் பல தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க பாரதம், வளர்க வையகம்.